இந்த பொண்ணு எஸ்டேட்ல இருக்க ஒரு வீட்டுல வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த பொண்ணுனால வாய் பேசவும் முடியாது, காதுமே கேட்காது. இந்த பொண்ணு கடைக்கு போயிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஆறு நடிச்சுட்டே வரானுங்க. ஆனா அந்த பொண்ணு நகரதுனால வண்டியை திருப்பி கீழே விழுந்துடுறானுங்க. சோ இப்ப கீழே விழுந்த ரெண்டு பேரும் எந்திரிச்சு அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு எங்க போறாங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் அந்த பொண்ணு போயிட்டு இருக்கும்போது குறுக்கால போய் நிக்கிறாங்க. அப்பதான் இங்க ரெண்டு பேருக்கும் அந்த பொண்ணுக்கு காது கேட்காதுங்கிற விஷயமே தெரிய வருது. அதுல இருக்க ஒருத்தன் அந்த பொண்ணு மேல பாவப்பட்டு அந்த பொண்ணை வண்டியில கூட்டிட்டு போய் வீட்டுல விடுறான். சோ இப்படியே கொஞ்ச நாள் போக அந்த பொண்ணுக்குமே இவனை பிடிச்சு போக ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த பொண்ணு வேலை செய்யற வீட்டுல இருக்க மூணு பேரு ஒருத்தனை கொலை பண்ணி அவனோட உடம்பு அப்படியே பச்சையா சாப்பிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க மூணு பேரும் இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஊர்ல இந்த மாதிரி நிறைய பேர்த்த கொலை பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்க. சோ அங்க மாட்டிருக்கூடாது தான் இந்த ஊருக்கே வந்திருப்பாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத அந்த பொண்ணு அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த வேலைக்கார பொண்ணு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சாமியார் அந்த பொண்ணு கிட்ட ஒரு சீட்டை கொடுத்துட்டு எதுவுமே பேசாம போறாரு. சோ அப்ப அந்த அன்னைக்கு நைட்டே அந்த மூணு பேரும் வேற ஒருத்தனை கொலை பண்ணி சாப்பிடுறத வெளியிருந்து இந்த வேலைக்கார பொண்ணு பாத்துடுறா. அந்த பொண்ணு பார்த்தது அவங்க மூணு பேர்த்துக்குமே தெரிஞ்சு அடுத்த நாள் அந்த பொண்ணை கட்டி போட்டு கொல்லாண்டு போகும்போது கரெக்டா அந்த பொண்ணோட லவர் அங்க வந்து அவங்க மூணு பேர்த்தையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறான். அப்பவும் இங்க மூணு பேர் விடாம அவங்கள பின்னாடி கார்ல துரத்திட்டே போறாங்க. இப்ப காருக்குள்ள இருக்க அந்த பொண்ணு துப்பாக்கி எடுத்து அந்த வண்டியோட டயர்ல ஷூட் பண்ணவோ ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து எந்திரிச்சு ஓடுறத பார்த்துட்டு இந்த பொண்ணு கையில வச்சிருக்க துப்பாக்கி வச்சு அவங்களோட ரெண்டு பேர்த்து முதுகலையுமே ஷூட் பண்ணிடுறா. ஆனா அப்பவும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல மறைஞ்சு உட்காந்து அந்த பொண்ணை மட்டும் எப்படியாவது தப்பிச்சு போக சொல்றான். அந்த பொண்ணுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல மறைஞ்சு உட்காந்துக்கிறா. சோ இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே அவனை ரொம்ப கொடூரமா கொலை பண்றாங்க. இந்த பாடியுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வழக்கம் போல டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. சோ இப்போ இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த வேலைக்கார பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு ஆல்ரெடி பார்த்த சாமியார் வந்து அந்த பொண்ணை சுத்தியும் மண்ணை வச்சு புத்து மாதிரி கட்டி அதே இடத்துல அடக்கம் பண்ணிடுறாரு. சோ இப்போ இந்த பக்கம் இங்க மூணு பேரும் அந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இவ்வளவு நாளா அந்த வேலைக்கார பொண்ணு தான் எல்லா கொலையும் பண்ணான்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க மூணு பேரும் கார்ல போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல செங்கல் அடிக்க வச்சிருக்கிறது கவனிக்காம அது மேலேயே விட்டு கார் வெடிச்சு மூணு பேரும் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க.